முருகப்பெருமான் சிவகுரு ஞானகுரு. இந்த கடல் வந்து இன்பக்கடல். இந்த கடல் பார்த்தீங்கன்னா இன்பக்கடல். ஒருவன் வாழ்நாள் முழுவதும் பிரயாகையில நீரான புனித பலனை திருச்செந்தூர்ல ஒரு நாள் போய் அந்த கடல்ல நீரானா கிடைச்சிடும். வாழ்நாள் முழுவதும் நீரான பலனை ஒரு நாள் திருச்செந்தூர்ல நீரானா கிடைச்சிடும். அப்படிப்பட்டது இது. நம்ம சொல்ல மார்க்கண்டேய சுவாமி சொல்ற மாயா முனிவர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருப்பீங்க திருச்செந்தூர். பராசர முனிவர் அவருக்கு 6 மகன்கள். 6 மகன்கள் என்ன பண்றாங்க? கல்வி ஞானம் சிறந்தவனா இருந்தாலும் சில குணங்கள் சரியில்லை. ஒரு சிவாலயத்துல குளத்துல போய் குளிக்கிறதுக்கு நீராட போறாங்க. நீர்ல போய் என்ன பண்ணா விளையாடுறாங்க. மீன்கள் நிறைய இருக்கு. மீன்கள்லாம் துன்பப்படுது. பராசர முனிவருக்கு இது தெரிஞ்சு போடுது. என்னடா இந்த மாதிரி பிள்ளைங்க இப்படி பண்றாங்க சொல்லி பார்க்கிறாரு. கேட்கல. தண்ணீர் வெளியில தகுந்த அளவுக்கு குதிக்கிறாங்க, ஆட்டம் போடுறாங்க. இப்ப பராசர முனிவர் என்ன பண்றாங்க? சாபம் கொடுத்து போறாங்க. மீன்களா போய் அதே குளத்துல கிடப்பீங்க அப்படி மீன்களா கிடக்குறாங்க. திருச்செந்தூர்ல தைப்பூச திருநாள பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபத்துல 6 பொம்மைகளை வச்சு இந்த பாப விமோசனம் கொடுப்பாங்க. உமாதேவி மேலோகத்துல முருகப்பெருமானுக்கு அமுதுபால் ஊற்ற அந்த அமுதுபால் சிந்தி இந்த குளத்துல ஒரு சொட்டு விழுந்துடுது. அதை பிறகு இந்த 6 மீன்களும் பாப விமோசனம் பண்ணிருக்கு. அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். சூரனை சங்காரம் செஞ்ச இடம். சூரனுக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வரூப காட்சி கொடுக்குறார் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய விஸ்வரூப காட்சி யாருமே பார்த்ததில்லை. சூரபத்மன் பார்த்தது. அதுக்கப்புறம் தான் தேவர்கள்லாம் எங்களுக்கு அந்த காட்சி கொடுக்க கூடாதுன்னு கேட்கறாங்க. இவருடைய அந்த காட்சி எப்படி இருக்குமா? கால் பாதம் வரைக்கும் எல்லா பருவதங்களும் காலில் அடங்கி இருக்கணும். இந்த உலகத்துல 7 14 லோகத்துல அனைத்து பருவத மலைகளும் முருகப்பெருமான் பாதத்துல இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மாயா முனிவர் பிரம்ம ரிஷிகள், கடவுளுக்கு அடுத்தபடியா உள்ள ரிஷிகள். கடவுளை என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் பிரம்ம ரிஷிகளால செய்ய முடியும். ஒரு உலகத்தையே படைக்க முடியும். எத்தனை உயிர்களை வேணா உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட பிரம்ம ரிஷிகள், எல்லா பிரம்ம ரிஷிகளும் காலில் வந்திருக்காங்க. உலகால பாத்தீங்கன்னா அடுத்தது கிண்ணர்கள் எப்படி இருக்காங்க? இப்படியே இருக்கும்போது 2 தோள்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் இருக்காங்க. இவர் இந்த சூரபத்மன் என்ன நினைச்சா முருகப்பெருமான் சின்ன வயசு பிள்ளை அப்படின்னு நினைச்சான். விஸ்வரூப காட்சி கொடுக்குறாரு. அப்பதான் அவனுக்கு தெரியுது முருகப்பெருமான் எப்பேற்பட்டது. அப்படிப்பட்ட விஸ்வரூப காட்சி கொடுத்த ஸ்தலம் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம். இந்த கடல்ல வந்து பிரம்மகத்தி தோஷத்தை போக்கும். வேதங்களை பழிச்சவன், சிவனிந்த பண்ணவன், குருநிந்த பண்ணவன், இவ்வளவு பண்ணாங்க, பசுவை கொலை பண்ணவன், அந்தனர்கள் வேதிகளை கொலை பண்ணவன், அப்படிப்பட்ட பிரம்மகத்தியை போக்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல ஒரு நாள் இருக்கு. நம்ம போனோம் தரிசனம் பண்ணணும் வந்துடக்கூடாது. ஒரு நாள் அங்க தங்கி இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்தலம். காசியில 1 வருஷம் செய்யக்கூடிய தவபலனை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். ஜாதகத்துல குரு நீச்சம்னு சொல்லுவாங்க. அது என்ன குரு நீச்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்ட, ஒருத்தவனுக்கு எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதால பாதாளத்துல கொண்டு போய் விடும். முன்னேற்றமே இருக்காது. சரி வந்துட்டு இருக்கும். 10 ரூபா சம்பாதிக்கணும் 1000 ரூபாய் செலவு காத்துட்டு இருக்கும். அப்படி ஜாதகத்துல குரு நீச்சம், அதாவது குரு உக்கிரமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜாதகாரர்கள் இந்த குருஸ்தலத்துக்கு, இதுக்கு ஏன் குருஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க? நவகிரகத்துல குரு பகவானே இந்த தலத்துக்கு வந்து தன்னுடைய எந்திரங்களை ஸ்தாபிச்சுக்கிறார். குரு பகவானே இங்க வந்துதான் தன்னுடைய எந்திரங்களை, தன்னுடைய கட்டங்களை ஸ்தாபிச்சுக்கிறார். முருகப்பெருமான் இந்த தலம் தான் குருஸ்தலம், ஆதி குருஸ்தலம். அப்படிப்பட்ட திருச்செந்தூர். ஆதிசங்கரர் ஒரு முறை இந்த பில்லி சூனியம் சொல்லுவாங்க. இந்த சூனியத்தினால என்ன பண்றாரு? எதிரிகள்னால ஆதிசங்கரருக்கு வைத்த வலி தீராத வைத்த வலி வந்த பொழுது அந்த வைத்த வலியை ஆகாய மார்க்கமாக திருச்செந்தூருக்கு வந்து பன்னீர் நிலையத்தில் திருநீர் கொடுப்பாங்க திருச்செந்தூர்ல. அத சுப்பிரமணிய புஜகம்ன்ற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை பாடி தீர்த்துக்கிறார். அதை நாமும் பண்ணா எப்பேற்பட்ட தீராத வைத்த வலியை தீருங்கிறது திண்ணம். அப்படிப்பட்ட திருச்செந்தூர். திருச்செந்தூருக்குரிய திருப்புகள். இசையில் முசித்த